ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை இந்த சூரிய கிரகணம் நடக்க போகுது. இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நாளை மார்ச் 29ஆம் தேதி மதியம் 2:30 மாலை 6:30 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் இங்கே தெரியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நம்ம ஏஷியாவில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் நம்மளால் பார்க்க முடியாது. பட் இது நம்ம கண்ட்ரியும் ஏஷியா கண்டத்தில் தான் இருக்குது. பட் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளால் பார்க்க முடியலனா கூட இந்த சூரிய கிரகணம் பகல் வேளையில் மதிய நேரத்தில் வர்றதுனாலையும், நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னாலும் வானியல் நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க தான் போகுது அப்படிங்கிறதுனாலையும் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் திரும்பியும் அதை தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க, அதாவது எப்படின்னா ரூம்குள்ளே இருட்டாக எதுவுமே சாப்பிடாமல் அப்படியெல்லாம் இருக்கணுமா, அந்தளவுக்கு இதாக இருக்கணுமா அப்படின்னா, உண்மையாகவே நமக்கு இந்தியாவிலேயே தெரிஞ்சால் கூட அந்தளவுக்கு கண்மூடித்தனமாக நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி சில சேஃப்டி மெஷர்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். மற்றபடி பட்டினி கிடக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. நல்லா சாப்பிடலாம், தூங்கலாம், தண்ணி குடிக்கலாம். அந்த டைமில் கிரகண நேரத்தில் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மலாக லேப்டாப்பில் ஒர்க் பண்ணலாம், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் நார்மலாக இருக்கலாம். இந்த கிரகணத்தன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் செக்கப் போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். பட் தேவையில்லாமல் வெளியில் ரொம்ப நேரம் இருக்கிறத நீங்கள் அதை மட்டும் அவாய்ட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கிரகணம் எந்த டைமில் உச்சமடையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 4 மணி அந்த நேரத்தில் தான் இந்த கிரகணம் உச்சமடையுது. ஸோ அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் அதாவது இப்போது முன்ன பின்ன நீங்கள் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட், நான் போய் தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அட்லீஸ்ட் அந்த நேரத்துலையாவது நீங்கள் ஏதாவது வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லை வெளியில் போகிற இடங்கள்ல அங்கேயே உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அந்த 4 மணி அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். மற்றபடி இந்த சில பேர் கேட்குறீங்க, அந்த 6 மணிக்கு கிரகணம் 6:30 முடிஞ்ச உடனே தலைக்கு குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு 6 மணிக்கு மேலே தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. ஏன்னா பொழுது போக குளித்தாலே நமக்கு தலை காயணும், அந்த ஈரத்தன்மையோடு இருப்போம், நமக்கு தேவையில்லாமல் சளி பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வரலாம். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா நீங்கள் சேஃப்டி மெஷர்ஸோட நல்ல வெந்நீர் தண்ணீரில் நீங்கள் குளிச்சுக்கலாம். நல்லா ஹேரை நல்லா ட்ரை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.